வணக்கம். ஒரு நாளைக்கு காலையில் 6 மணி இருக்கும். நான் தூங்கிட்டு இருந்தேன். அதுக்கு முந்தைய என் மனைவி எழுந்திருந்து வாசல் தெளித்து எழுந்திருந்தா. வாசல் தெளித்த போது வழிக்க போகிறா. என்னுடைய குருநாதர் நின்றுன்னு இருக்கார் வாசலில். ஓடி வந்தா. மாமா வந்திருக்கார் எழுந்துருங்க. நான் அப்படியே எழுந்து போனேன் மாமாட்ட. மாமா உட்கார வச்சு, என்ன மாமா சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேனே, நீங்கள் ஏன் காலங்காத்தால் வரல் மாமா? இல்லையா, நேற்றுக்கு குழந்தை ஒரு வார்த்தை சொன்னா, அதில் ஒரு உண்மை இருந்தது, அதனால தான் நான் வந்தேன். என்ன ஆச்சு மாமா? இல்லை, தீபா நேற்றுக்கு என்கிட்ட சொன்னா, இவன் என்னுடைய மகள் தீபா சொன்னா, இந்த மாதிரி நாங்கள் வாரம் வருவோமே மாமா பஜனைக்கு, நீங்கள் ஒரு நாள் எங்கள் இடத்துக்கு வரதில்லையே அப்படின்னு குறப்பட்டுண்டா. அதில் ஒரு சத்தியம் இருக்குது. அதனால தான் காலங்காத்தாலேயே நான் எழுந்து வந்துட்டேன். அவர் தூங்கினாரா இல்லையானே தெரியாது. குருநாதர் நம்ம இல்லத்துக்கு வரும்போது ஏற்படுற அந்த சந்தோஷம் இருக்கே, கைகாலெல்லாம் உதறும். என்ன பண்ணணுன்னே தெரியாது நமக்கு. அதுவும் எனக்கு சுத்தமாக தெரியாது. அவள் பாத பூஜை அது இதெல்லாம் பண்ணுவான். எனக்கு ஒன்றும் தெரியவே தெரியாது. எனக்கு அந்த மாதிரி மந்திரங்கள்லாம் ஒன்றும் தெரியாது. நான் ஒரு சாதாரணமாக இப்படி இது பண்ணுறோம். அப்படி ஒரு நாள் வந்தார் மாமா பல தடவை. முதல்ல மாமா இந்திரா நகரில் நாங்கள் இருந்தபோது மாமா என்னுடைய மகனுடைய ஆண்டு நிறைவுக்கு வந்தார். மாமாவும் மாமியமா வந்து அனுகிரகம் பண்ணான். மறக்க முடியாது. அதுக்கப்புறம் நான் இப்போ இருக்கிற இந்த இல்லத்தில் பல தடவை மாமா வந்திருக்கார். அது ஒரு தடவை 2 தடவைலாம் இல்லை. அவர் சொல்லிட்டு வருவார், சொல்லாமலே வந்துடுவார். ஒரு தடவை நான் எங்கள் மாமாவனுடைய பரிவாரத்திலேயே மகர்ஷின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் ஒரு பூஜை பண்ணுறாரு என்னுடைய இல்லத்தில். அப்போது மாமா அவர் வந்தார். பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு போது திடீர்னு என்னுடைய குருநாதரும் லக்ஷ்மி நரசிம்மன் சாருமா வந்தாங்க. என்னால் நம்பவே முடியலை. அப்போ நாங்கள் ஒரு புகைப்படம் ஒன்று எடுத்தோம். அப்புறம் பல தடவை இந்த மாதிரி மாமா ஒரு தடவை இங்கே பக்கத்தில் ஒரு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கும்பாபிஷேகம், அதுக்கு இந்த ஏற்பாடுகள்லாம் பண்ணது மாமாவனுடைய அதே பரிவாரத்தில் இருக்கிற ஸ்ரீகுமார்ங்கிறவர் தான் பண்ணினார். அப்போது அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் ஒரு நாம சங்கீர்த்தனம் சொல்கிறதா இருந்தேன். திடீர்னு மாமா நிற்கிறார். நாங்கள் கிளம்பின்ற இருந்த நேரத்தில் போகிறோம், மாமா வர்றார். இதுதான் மாமா மாமாவை நாம் எப்படின்னே சொல்ல முடியாது, வர்ணிக்க முடியாது. இவ்வளவுக்கு மாமா யார்கிட்டையுமே எதையுமே எதிர்பார்த்தது கிடையாது. அதுதான் மாமா. அவருக்கு எப்படி அவர்கிட்ட நான் பக்தி செலுத்தணுங்கிறது எனக்கு தெரியாது. பக்திங்கிறது ஒரு அன்பு தான். பக்திங்கிறது வேற ஒரு அன்பினுடைய ஒரு பெரிய வடிவம் தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதை எப்படி செலுத்துறதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. அதாவது சபரி சுவைச்சு கொடுத்த பழத்தை சாப்பிட்றார் ராமச்சந்திரமூர்த்தி இல்லையா? ஸ்ரீ கிருஷ்ண பகவான் விதுரர் இல்லத்துக்கு வந்தபோது பழங்கள் எல்லாம் கீழே போட்டுட்டு வரும் தோலை கொடுக்குறார். அதை அவர் சாப்பிட்டே இருக்கார். தெரியவே இல்லை, 2 பேருக்குமே தெரியலை. அதனால் பக்திங்கிறதுல நமக்கு என்ன பண்ணோம்னே தெரியாது. நம்ம குருநாதர் நம்ம வீட்டுக்கு இந்த இல்லத்தில் மாமாவும் மாமியம்மா இந்த இல்லத்தில் என்னுடைய குருவும் குரு பத்னியம்மா இதே இல்லத்தில் கிரகப்பிரவேசத்துக்கு வந்திருக்காரு. சொல்லிண்டே போகலாம். பல தடவை மாமா இந்த இல்லத்துக்குள்ளே வந்திருக்கார். ஒவ்வொரு மூலையிலையும் மாமா நடந்திருக்கார். அவர் பாதம் பட்டிருக்கு. புனிதமான ஒரு இடம். அதை
பிரம்மானந்தர், சுவாமி பிரம்மானந்தர் ஒரு பாட்டில் சொல்லுவார், குருநாதர் நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம மனசு ஆனந்தத்தால் துள்ளும். நமக்கு இருந்த துக்கங்கள் துன்பங்கள்லாம் காணாமல் போயிடும். நாம் பல ஜென்மங்களாக நாம் செஞ்ச பாவங்கள்லாம் தீர்ந்து போயிடும் சொல்கிறார் அவர். நமக்கு பல பிறவிகளில் நமக்கு இருந்த சந்தேகங்கள் எல்லாம் கூட தீர்ந்து போயிடும் அவர் நம்ம இல்லத்துக்கு வரும்போது. அப்படிப்பட்ட ஒரு நமக்கு ஒரு உணர்வு தான், ஒரு உண்மை தான் அது உண்மையான வாக்கு. அது எல்லாமே நாம் மனசே தெளிஞ்சு போயிடும். ஒரு வகையில் என்னுடைய குருநாதர் எனக்கு ஒரு ரசவாதமே பண்ணியிருக்கார். நான் அப்புறம் சொல்கிறேன். இப்போ அந்த பாட்டை கேட்போம்.